அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அது உங்க அனைவருக்கும் தெரியும். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. இவ்வளவு நாள் காலியாக இருந்த டிஎன்பிஎஸ்சி உடைய சேர்மன் பதவிய வந்து அவங்க அப்பாயின்ட்மென்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஆர்டர் வெளியிட்டிருக்காங்க அஃபிஷியலா. 2022ஆம் ஆண்டு இந்த டிஎன்பிஎஸ்சி உடைய சேர்மனா மதிப்பிற்குரிய திரு ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர் வந்து பாலச்சந்திரன் சார் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து ஏற்கனவே அவர் ஐஏஎஸ்ஸா இருந்து ஓய்வு பெற்றவரு. அவர டிஎன்பிஎஸ்சி சேர்மனா வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு அவருடைய பதவிக்காலம் முடிஞ்ச உடனே அவர் ஓய்வு பெற்றாரு. அதுக்கு பிறகு இந்த 2 வருஷமா அந்த போஸ்ட்ட வந்து ஃபில் அப் பண்ணாம வச்சிருந்தாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேர்மன் இருக்கணும். அவருக்கு கீழ 14 மெம்பர் இருக்கணும். அந்த 14 மெம்பர்ல பார்த்தீங்கன்னா, இப்ப 9 பேர் தான் இருக்காங்க. 5 பேர் காலியா இருக்கு. அதே மாரி இந்த சேர்மன் போஸ்ட்டும் ரொம்ப நாள் காலியா இருந்துச்சு. ஸோ வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணாங்க அப்டின்னா, இந்த மதிய சேர்மன் போஸ்ட்டுக்கு வந்து ஓய்வு பெற்ற டிஐஜி மதிப்பிற்குரிய திரு சைலேந்திர பாபு அவங்கள வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்றதுக்கு அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஆளுநர்ட்ட. ஆனா ஆளுநர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து அந்த ரெக்கமெண்ட வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணல. ஸோ, அதனால என்ன பண்ணிட்டாங்க, அது அப்படியே பெண்டிங்காவே இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு அந்த சேர்மன் போஸ்ட்ட வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திரு எஸ்.கே. பிரபாகர் ஐஏஎஸ். அவங்க தான் டிஎன்பிஎஸ்சி உடைய சேர்மனா வந்து இன்னைக்கு அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க. அவர் வந்து இன்னைக்கு இருந்து அவருடைய 6 இயர்ஸ் இருப்பாரு. ஸோ 6 இயர்ஸ் இல்ல அப்படின்னா, ஏஜ் வந்து 62 இயர்ஸ். ஸோ இந்த 2 எது முன்னால வருதோ, அவர் அதுல வந்து பணி ஓய்வு பெறுவாரு. இத வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து ஆர்டர் வெளியிட்டிருக்காங்க. இவர் யாரு அப்டின்னா, இவர் வந்து அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காரு. ஸோ இவரு தான் இனிமே வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி உடைய சேர்மனா வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணப்பட்டவரு. அது மட்டும் இல்லாம என்ன அப்டின்னா, இந்தியாவிலே ஒரு மாநில தேர்வுல அதிகமான பேர் எக்ஸாம் எழுதக்கூடிய நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி தான். இந்தியாவிலே. ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் அப்புட்ன்னா, அதுக்கு வந்து அந்த ஒரு மாநில லெவல்ல வைக்கக்கூடிய தேர்வுகள்ல, அதிகமான பேர் எக்ஸாம் எழுதக்கூடியது டிஎன்பிஎஸ்சில தான். ஸோ, அத்தகைய பெருமை மிகுந்த ஒரு டிஎன்பிஎஸ்சில சேர்மனா வந்து திரு எஸ்.கே. பிரபாகர் ஐஏஎஸ் சார் வந்து இன்னைக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆகுறாரு. ஸோ, அதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியணும். இவரு பதவியேற்ற காலகட்டங்களுக்கு பின்னாலயாவது, எந்த தேர்வுமே பிரச்சனை இல்லாம வெளிவந்து, யாரும் எந்த வழக்கு போடாம அந்த தேர்வு முடிஞ்சு, அது விரைவில வந்து அ போஸ்டிங் எல்லாம் போட்டு முடிச்சு அவங்க ஜாயின் பண்ணாலே, அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கும். அத சார் காலத்திலயாவது ஃபாலோ பண்ணுவாங்க. சார் வந்து பண்ணுவாருன்னு நெனப்போம். கடந்த சில காலங்களாக டிஎன்பிஎஸ்சி வந்து அனுவல் பிளானர்ல உள்ள மாரியே ப்ராப்பரா ஒவ்வொரு எக்ஸாமா வச்சுட்டே வராங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். அத அத எப்படி இவங்க இது பண்றாங்கன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். தேங்க் யூ.